ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் இந்த நாமினேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது 13வது வாரத்தோட நாமினேஷன், ஓப்பன் நாமினேஷன் இன்றைக்கி இப்போ தான் முடிஞ்சுது. அதில் பார்த்தீங்கன்னா யார் யார் வருவாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்துச்சு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய சம்பவங்கள் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்துட்டு இது வரைக்கும் யார் யாரெல்லாம் ஒரு சில பேர் நாமினேட் பண்ணாமல் இருந்தாங்களோ அவங்களாம் நாமினேட் பண்ணாங்க. குறிப்பாக விஜே பாரு இது வரைக்கும் கமருதீன் நாமினேட் பண்ணவே கிடையாது. ஸோ கமருதீன் நாமினேட் பண்ணாங்க. நான் வந்து அவனுடைய அந்த காதல் வலையில் வந்து விழுந்துட்டேன்ற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்தை சொல்லி நாமினேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரோரா இது வரைக்கும் கமருதீன் நாமினேட் பண்ணதே கிடையாது. அரோராவும் நாமினேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினோத்தை வந்து யார் யார் நாமினேட் பண்ணாங்கன்னா சுபிக்ஷாவும், வினோத் வந்துட்டு சுபிக்ஷாவும் சபரி நாமினேட் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் சபரி வந்து வினோத் அண்ட் சுபிக்ஷாவை நாமினேட் பண்ணார். பார்வதி வந்துட்டு கமருதீனையும் அரோராவையும் நாமினேட் பண்ணாங்க. அப்புறம் கமருதீன் வந்து பார்வதி அண்ட் அரோராவை நாமினேட் பண்ணாப்புல. அரோரா கிட்ட வந்துட்டு நான் பர்சனலாக சொன்ன விஷயங்களாக வந்துட்டு சபையில் வந்து வச்சு சொல்லி விட்டாங்க. அண்ட் அதை வந்துட்டு சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசினார். சாண்ட்ரா வந்து கமருதீன் விக்ரமை நாமினேட் பண்ணாங்க. விக்ரம் அந்த வார்த்தை யூஸ் பண்ணால ஸ்டார்டிங்கே, அதை யூஸ் பண்ணியிருக்க வேண்டாம். கமருதீன் வந்து வேணுட்டுமே அந்த பிரச்சனையை வளர்க்குறாரு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் திவ்யா அண்ட் சாண்ட்ராவை சொன்னார். ஸ்டார்டிங் அவர் தான் சொன்னார். சுபிக்ஷா வந்துட்டு வினோத் அண்ட் திவ்யாவை நாமினேட் பண்ணாங்க. திவ்யா வந்து சுபிக்ஷாவை நாமினேட் பண்ணாங்க. என்னென்னா இந்த மீனவ பொண்ணு சொல்கிற விஷயங்கள்லாம் வேலைக்கு ஆகாமல் எல்லாருமே சமம் தான், திரும்ப அதை பண்ணுற, அதுமாதிரி ரூல்ஸ் சுபின்ற, ஆனால் நீயே வந்து மைக்கு போட மாட்டுற. அதுக்கப்புறம் உன்னையும் நீயும் விக்ரமும் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கும்போது தான் பிக் பாஸ் சொன்னார். நானும் நிறைய வாட்டி இருந்திருக்கான என்ன அவர் சொல்லலை. நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொல்லி நாமினேட் பண்ணாங்க. திவ்யா வந்து சுபிக்ஷாவை நாமினேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விக்ரமை நாமினேட் பண்ணாங்க. அப்புறம் மரோரா வந்துட்டு சாண்ட்ரா அண்ட் கமருதீன் நாமினேட் பண்ணாங்க. ஸோ சபரிக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு ஓட்டு தான் வந்துச்சு. ஆனாலும் பிக் பாஸ் தரமான சம்பவத்தை என்ன பண்ணார்னா, பூச்சி போடுன்னு சொல்லிட்டு இருக்கிற 9 பேரையுமே போட்டார். ஒரு ஓட்டு வாங்கின சாண்ட்ரா அண்ட் சபரி, அவங்க 2 பேருக்கு ஒரு ஓட்டு தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களையும் சேர்த்து மொத்தம் 9 பேர் இந்த நாமினேஷன்ஸ்க்குலாம், அதாவது டைரக்ட் நாமினேஷன் மாதிரி ஃபுல்லாக எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் தலையே கிடையாது. லாஸ்ட்டாக இருக்கிற கமருதீன் தான் வந்து இந்த சீசனோட லாஸ்ட் தலைன்ற மாதிரி அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வாரம் வந்துட்டு யார் யார் என்னென்ன போன வாட்டி பண்ணாங்களோ அதை தான் பண்ண போகிறாங்க. ஸோ டிக்கெட்டு ஃபினாலுக்கு உண்டான விஷயங்கள் இப்போ தான் வந்துட்டு அந்த டீட்டெயிலாக எடுத்துகிட்டு போனாங்க. ஹைட்டு யார் யாருக்குன்ட்டு, ஒருவேளை அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கை வைப்பாங்களே ஒரு டாஸ்க், அந்த மாதிரி டாஸ்க் வரும்னு நினைக்கிறேன் டிக்கெட்டு ஃபினாலில் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போது இந்த வாரம் எல்லாருமே நாமினேஷன்ஸ் வந்திருக்காங்க 9 பேர். ஸோ இந்த 9 பேரில் யார் வீக்காக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ ஆல்ரெடி போன வாரமே பார்த்தீங்கன்னா நம்ம சுபிக்ஷா தான் லாஸ்ட்டில் இருந்தாங்க. அதுக்கு மேலே விக்ரம் இருந்தாங்க, அதாவது அதுக்கு மேலே அமித் இருந்தாங்க, அதுக்கு மேலே சபரி இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு எப்படியும் பார்த்தாலும் சுபிக்ஷா வர போகிறாங்க. அதுக்கு மேலே வந்து சபரி, அதுக்கு மேலே வந்து விக்ரம். இவங்க 3 பேரில் தான் யாரோ போக போகிறாங்கன்னு மாதிரி தோணுது. பட் என்னை கேட்டிங்கன்னா இன்றைக்கி சபரி சூப்பராக விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ சபரி இப்படியே விளையாண்டு கொஞ்சம் டாப் 5 வரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் இந்த வாரம் எப்படி இருந்தாலும் அரோரா சுபிக்ஷா வெளியே போனாலும் சரி, இல்லை சுபிக்ஷா இல்லாமல் அரோரா மட்டும் போனாலும் சரி, ஏதோ ஒன்று நடக்கணும். ஆக மொத்தத்தில் அரோரா இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு தான் நிறைய பேர் கருத்து இருக்குது. ஏன்னா ஒன்றுமே செய்யாமல் வெறும் விஜே பார்வதி கமருதீனை வச்சே இவ்வளோ தூரம் வந்தாங்க. அது அவங்களும் நிறைய இடங்களில் ஒத்துக்கவும் செய்கிறாங்க. இவ்வளோ விஷயங்களை ஹர்ட் பண்ணிட்டு நான் தெரிஞ்சே விஜே பார்வதிக்கு வந்துட்டு ஹர்ட் பண்ணுவேனான்னு சொல்லிட்டு ஒரு அழுக ட்ராமா வருதில்ல. ஐயோ எப்பா, நானும் பார்த்துருக்கேன். சிவாஜி கணேசன் ஐயா நடிப்பை பார்த்துருக்கேன், எம்ஜிஆர் ஐயா அவர்களுடைய நடிப்பை பார்த்துருக்கேன். இது என்னடா இது புது நடிகையாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவங்களுடைய விஷயங்கள். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்ல.